الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் 2 அமர்வுகளாக நோன்பின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றோம். 3வது இந்த அமர்விலே நாம் இன்று அருகே இருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். فعن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் யஃப்ரஹுமா, ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள், 2 மகிழ்ச்சியான தருணங்கள், யஃப்ரஹுஹுமா, அதை கொண்டு அந்த நோன்பாளி மகிழ்ச்சி அடைவார். முதலாவது இதா அஃப்தர ஃபரிஹ, நோன்பு திறக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வ இதா லகிய ரப்பஹு, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஃபரிஹ பிஸௌமிஹி, நோன்பை கொண்டு சந்தோஷம் அடைவார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நோன்பாளிக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு. நோன்பாளி 2 மகிழ்ச்சியை அடைகிறார். நோன்பு திறக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அல்லாஹ்வை சந்திக்கும் போது நோன்பை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நோன்பு திறக்கும் போது எப்படி அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது? இந்த உலகத்திலே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதை முழுமைப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நோன்பாளி நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் சென்ற வருடம் எவ்வளவு பேர் இருந்தார்கள், ஆனால் அந்த இருந்த நபர்கள் எல்லாம் இந்த வருடத்திலே இல்லை, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அல்லது அவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், நான் நோன்பு திறக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த நோன்பாளிக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் மனிதன் என்ற அந்த இயற்கையிலே நோன்பு திறக்கும் போது காலையிலிருந்து அந்த சாயங்காலம் வரை அவர் அல்லாஹ்வுக்காக உண்ணாமல் பருகாமல் இருந்து அந்த நேரத்திலே அவர் விரிப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே விரிப்பிலே இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டங்களை பார்த்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இதுதான் நோன்பாளி நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இன்னும் 2வது மகிழ்ச்சி அல்லாஹ்வை சந்திக்கும் போது, தனது ரப்பை சந்திக்கும் போது, தனது இறைவனை சந்திக்கும் போது நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவார். சுப்ஹானல்லாஹ், கவனிக்க வேண்டிய வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபரிஹ பிஸௌமிஹி, நோன்பை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைவார் அல்லாஹ்வை பார்க்கும் போது. அல்லாஹ் அவன் நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய நோன்பின் பரிசுகளை பார்த்து அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, ஹதீஸே குதுஸியிலே அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். அந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கும் போது நோன்பாளிக்கு அந்த நேரத்திலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அந்த கூலியை வாங்குவதை கொண்டு அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சிகளை நோன்பிலே நம் அனைவருக்கும் தருவானாக. குறிப்பாக நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் போது நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.